செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு நிறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அக வழிபாட்டை தொடர்ந்து செய்யுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதிலே பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதிலே ஒரு விண்ணப்பம் வைத்தோம். அவன் நெய்வேலி சார்ந்தவர்கள் அந்த அம்மையார், அவருடைய தாயார் நலம் பெற வேண்டும் என்று நாம் இன்று வைத்திருக்கிறோம். அடுத்த வகுப்பு வருகின்ற போது அந்த தாயார் நலமுடன் முடிந்தால் இந்த வகுப்புக்கு கூட வரத்துக்கு பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். எனவே இந்த வழிபாடை விடாதீர்கள். பெருமானோடு நாம் சேர்க்கின்ற ஒரே வழி இந்த வழிபாடு தான். அவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? இதயம் என்பதுதான் மிக முக்கியமான இடம். அதை விராட புருடன் அப்படின்னு சாத்திரம் சொல்லும். விராட புருடன் உயிரை இடமாக கொண்டிருக்கின்ற தலைவன், ஐந்தொழில் ஆற்றுகின்ற தலைவன் கூத்தரசன் தான். அது இங்கேயும் அவன் தான் எழுந்தருள் இருக்கிறான். ஏன்னா சரியான நேரத்துல சரியான சபையில நம்ம சரியான முறையில இதை சொல்றோம். எனவே இதனுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டு அடியார் பெருமக்கள் தொடர்ந்து காலையிலேயோ உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு முறை செய்தால் கூட போதும். தொடர்ந்து 22 வருஷமாக இதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்பெல்லாம் இந்த வகுப்பு அமையல, இருந்தாலும் நான் வீட்டில் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். 4 ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வகுப்பு, 2 சனிக்கிழமை தான் வகுப்பு. மீதி நாள்லாம் காலையில செஞ்சுட்டு தான் இங்க வரோம். நான் என் இதயத்துல பெருமான ஸ்தாபனம் பண்ணி என்னுடைய உபாசனம் மூர்த்தி எடை வைத்த பிறகுதான் வெளியிலே செல்வது. அப்ப என் கூடவே யார் இருக்கிறா? ஒன்றாயும் உடனாயும் இருக்கிறான் இல்லைங்களா? வேறாயிருந்து எனக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளே இருந்து உணர்த்திடுறான். எனவே பெருமான உள்ளேயே அழைச்சிட்டு போங்க, அதுதான் நமக்கு ஆன்மா பலம் தரும் என்பதை பல இடங்கள்ல அனுபவிச்சிருக்கிறோம். இந்த அனுபவம் தான் இது முக்கியமான கூறு. அது எத்தனை பேரு எத்தனை விதமான நன்மை நடந்திருக்கு பாருங்க. அவையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். அவையெல்லாம் நம்ம சொன்னா நம்முடைய தனிப்பட்ட முறையில ஆணவத்தை தூண்டிவிடும். பல இடங்கள பார்த்துருக்கிறேன். இதனாலதான் இது நடந்ததுன்னா அப்படியே அமைதி உட்கார வச்சுடுவான். பேச வேண்டாமா, அது உனக்கும் பெருமானுக்குள்ள விஷயம் அது இல்லையா? நாம ஒரு கருவியா இருந்து ஒரு வழியை சொல்றோம், கை காட்டி தான் நாம செஞ்சதெல்லாம் நீங்க தான் அப்படின்ட்டு அதை தள்ளிட்டே போனாது. அது கொஞ்சம் ஆழ்ந்து போனோம்னா நம்மளை இழுத்துரும். இழுத்துனா நம்மள்ட்ட இருக்க பெருமான் வேறா போயிடுவான். அப்ப நம்ம தனி மரமா நின்று மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படும் இல்லைங்களா? எனவே நம்முடைய ஆன்மா பலமா இருந்தால்தான் எதையும் நம்மாலே சாதிக்க முடியும், நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லைங்களா? நம்முடைய நோக்கை தடையில்லாமல் செல்ல முடியும். திருமந்திரம் எடுத்த பிறகு தடையில்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. எல்லாமே எனக்கு தடை தான். திருமணத்துல ஆரம்பிச்ச தடை பொண்ணு திருமணம் வரைக்கும் வந்தது. அப்படியே போய் நடந்தது இல்லை. என்ன செய்யறதுங்க? தடை வரும். ஆனா ஆன்மா பலமாக இருந்தால் தடையெல்லாம் போய்கிடுவான் பெருமான். தடையில போகிறது யாரு? அவன் தானே. நாம் என்ன செய்ய முடியும்? நம்மால என்ன முடியும்? அவன் துணையை கொண்டுதான் செய்யணும். அதுதான் பழமொழி வந்தது. தலைக்கு வந்தது வாகையோடு போயிற்று. நம்மை நோக்கி வரும் வினை, நாம் செய்த வினை நம்மை நோக்கி வரும், நம் மீது படாமல் போய்விடும். எவ்வளோ அனுபவங்களை நீங்கள் பெற்று இருக்கலாம். எனவே பெருமானுடைய கருணையை நினைங்க என்று சொல்லி இந்த திருமந்திர வகுப்பை தொடங்குகிறேன். 220 வரைக்கும் முடிச்சிருக்கிறேன்னு எழுதியிருக்கிறேன். இப்ப அந்தணர் ஒழுக்கம் அடுத்த தலைப்பு. அந்தணர் யார்? பிறப்பின் வழி வந்ததா? கேள்வி. ஞானத்தின் வழி வந்ததா? கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அந்தணர் ஒழுக்கம். அந்தணர் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இருந்தால் எல்லோரும் அந்தணர் தான். அந்த கருத்தை தான் இதுல பதிய வைக்கிறார். ஒரு நல்ல சிறப்பான கருத்து. 2வது பாட்டு 225.
என்ன செய்வாங்கன்னு பாருங்க. அவங்க வேதாந்தம் கேட்க விருப்போடு முப்பதம் போது ஆனந்தமான பெருணவத்து உள்புக்கு. இதான் முதல் நிலை அந்தனருக்கு. நமக்கு அதான். அந்தணர் என்பது ஜாதியினால் வருவதல்ல, குணத்தால் வருவது. அந்தணர் என்போர் அறவோர். அதுதான் திருக்குறள். அல்ல, சரியான முறையில வாழ்ந்தா நாமளும் அந்தணன உயர்ந்தோர் சான்றோர் என்று பெயர். இந்த பகுதியில பின்னாடி வருகின்ற பகுதியில அந்தணர் என்பதற்கும் பார்ப்பார் என்பதற்கும் வித்தியாசம் சொல்றார். முதல்ல அந்தணர் ஒழுக்க சொல்றார். இங்க பாருங்களேன், வேதாந்தம் கேட்க விருப்போடு முப்பதமும் போது ஆனந்தமான பிரணவத்து உள்புக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முதல்ல விருப்பம் வேணும். விருப்பம் இல்லாமல் கேட்டா, சீரியல வருகின்ற விருப்பம் திருமணம் நடத்தும் போது வருமா? வராது. நம்ம தான் கரெக்டான ஆளு. என்னுடைய ஆசீர்வாதம் வராது. கேட்கறாங்கல்ல நிறைய பேர். இன்னைக்கு 12 மணிக்கு எங்க வீட்டுக்கார அம்மாவுடைய தங்கச்சி வராங்க, வேலூர்ல இருந்து, உயர்ந்த பதவியில் இருக்கிறது. வந்தவன கேட்டாங்க, அந்த 3 முடிச்சுல ஆள் யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு. இல்ல, 3 முடிச்ச பத்தி இது ஏன் பேசுது? இது என்னடா இது? இதான் முதல்ல பிடிச்சாச்சு. அதுக்கு ஆளை கண்டுபிடிச்சிட்டானா உன் ஆளு தான் கூடவே வரானா? ஒண்ணு 12 மணிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு நினைச்சு பாருங்க, தூக்கமே கலைஞ்சு போச்சு. நான் தூக்குற மாதிரியே தான் இருக்கிறேன். எங்க வீட்டுல அம்மா என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? அது கேட்கணும்ல. நான் அமைதியா தூங்குற மாதிரியா இருந்தேன். இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா அந்த இடத்த லேசா வந்து அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு, நந்தினி. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலாம் என்ன? முதல்ல கதாசிரியன் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான் இல்லையா? இது நம்ம கையில இருக்கு. நம்ம வாழ்க்கையும் நம்ம கையில இல்லை. யாரு இயக்குவன்? யார்? அவன் கையில் இருக்கிறது இல்லைங்களா? சீரியலை இயக்குறவன் கையில அந்த பாத்திரம் நடப்பதை போல பெருமான் தான் இயக்குறான். நம்ம கையில இருக்குது. யார் கையில இருக்கு? பெருமான் கையில இருக்கு. எது எந்த நேரத்துல நடக்கணும்? நாம ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா? பெருமான் வேறொரு திட்டம் இருக்கான், வினையின் அடிப்பிலே போட்டிருப்பான். எது நடக்கும் சொல்லுங்க? அவன் தான் நடக்கும். நாம் ஒண்ணு விரும்பணும், என் பையனுக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு விரும்பணும். இது நல்லா சரியா இருக்கு, சூட்டபுளா இருக்குன்னு. ஒரு சிறிய விஷயத்துல நின்று போச்சு. அவங்க வேற, நாங்க வேற, பூஜை முறையில வேறுபாடு நிறுத்தி விட்டாரு அவரு. ரொம்ப வேதனையா இருந்தது. அப்பதான் நம்ம சைசித்தான் தான் நடத்திட்டு வரோம். என் தம்பி திருமணத்துல சரின்னு விட்டுட்டோம். எல்லாம் பாவான் தான். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். தம்பிக்கு என்ன கிடைக்குமா கிடைக்கட்டும்னா. அப்புறம் பார்த்தா தானா ஒரு வந்தது. எங்க அப்பாவுக்கு சொந்தம்னு வந்தாங்க. திருமணம் 10 நாள்ல முடிஞ்சு போச்சு. அவங்களே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்க தம்பிக்கு. அழைச்சிட்டு வந்துட்டோம். அது செகண்ட் டீச்சர் பொண்ணு. அது கல்யாணம் ஆகி வந்து 3 மாசத்துல வேலை கிடைச்சி போச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்கு வேலை தானா கிடைச்சி போச்சு. இப்ப எப்படி இருப்பாங்க? அந்த பொண்ணை அவன் கேட்கறான், என் தம்பி, அந்த பொண்ணை கட்டியிருந்தாலும் இது மாதிரி பொண்ணு கிடைக்காதுன்றான். யாரு? அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு. என் நிலைமை பார்த்தீங்களா? சில நேரத்தில் நினைச்சு பார்த்தா நமக்கு வேடிக்கையா இருக்கும். யாருடைய கருணை? நாம போட்டது திட்டம் மனிதனுடைய எண்ணம், அது தெய்வத்தின் எண்ணம். நம்முடைய பலாபலன், பூஜை பலனுக்கு ஏற்ப, ஒழுக்கத்தின் பலனுக்கு ஏற்ப, வினையின் பலனுக்கு ஏற்ப பெருமான் கூட்டுவான். பெருமான் தான் கூட்டினான். என்னை விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ தன்னை முன்னிலைப்படுத்தி செல்வதை விட சிவனை முன்னிலைப்படுத்தி, உபாசன மூர்த்தியை முன்னிலைப்படுத்தி நீங்கள் சென்றால் அந்த காரியம் முடிவு சிறப்பாக இருக்கும். இதை மனசுல வச்சுக்கணும். நான் நம்மளத முடிச்சு கூட என்ன இருக்கு? மணிவாசகர் எளிமையா சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ ஒருவன். நவகிரகம் இல்ல, பரிவார தெய்வங்கள் இல்ல. யாரு?
நீ. அறிவோன் யாரு? சிவன் தான். வேண்டத்தக்கது அறிவோம் நீ. அப்ப என்ன செய்வனே? வேண்ட முழுவதும் நீ. என்ன ஆழ் மனதில் இருக்கு அதெல்லாம் பூர்த்தி செய்தான். என் ஆழ்மனத்துல என்ன இருந்தானா, தம்பி நல்லா இருக்கணும், அப்பா இல்ல அம்மா இல்ல, இது நம்ம காலை சுத்திட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்காது இல்லையா, அவனுக்கு ஒரு வழி காட்டணும். நம்மள விட அதிகமாக மகிழ்ச்சியாக என்னிடத்துல வராம இருந்தாங்கன்னா போதும். அப்படிதான் ஆழ்மனத்துல இருந்தது. அதை பெருமான் கூட்டி வச்சுட்டான் இல்லைங்களா. அதான முக்கியமான ஆழ்மனது. வேண்டத்தக்கது அறிவோனி, வேண்ட முழுவதும் ஆழமாக உணர்கின்ற உன் உயிருக்கு உனக்கு எது நல்லதோ அதை பெருமான் கூட்டி வைப்பான். எவ்வளவு எளிமையான வரி பாருங்க. அதான் விருப்பம் இருக்க வேண்டும். அதான் அந்தணருக்கு முதல் ஒழுக்கு கேட்கனா அந்த அரிய விரும்ப விருப்போடு முப்பதம். முப்பதம் என்பது இங்கே 3 பதங்களால் வருகின்ற தத்துவம். தத்துவம் தான் முப்பதம். பின்னாடி அதுக்கு விளக்கம் இருக்கிறது. எட்டாவது பக்கத்துல சூத்திரத்துல தத்துவமசின்னு பேரு. நானு இறைவன் அது, இந்த 3 சேர்ந்த நிலைமை. அதை பத்தி தான் தத்துவம். அதான் சொல்லுது தத்துவமசி அப்படின்னு சொல்றாரு. இறைவனுக்கு நமக்கு உள்ள என்ன தொடர்பு, இந்த உலகத்துக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்றாரு. அதை முதல்ல கேட்கணும். அதான் போத ஆனந்தம். அது குருநாதர் வாயிலாக கேட்கணும். எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் கூட உங்களுடைய உள்ளத்துல என்ன சந்தேகம் இருக்கிறது என்று அறிபவர் குருநாதர். திருமந்திரத்தை 2 பேர்கிட்ட கேட்டேன். தாமா வெள்ளை வரணும், பெரும் புலவர் புறையார், 40 வருஷமா கல்லூரியில் வேலை செஞ்சவர், தமிழ் கல்லூரியில, திருப்பனந்தாள் கல்லூரியில. அவர் தான், நாங்க அவர்கிட்ட தான் பாடம் தனியான முறையிலையும் நெய்வேலியிலும் கேட்டோம். 4 தந்திரம் வருகின்ற போது நெய்வேலியில அவரை வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அவருக்கு சிதம்பரத்துல சேக்கிழார் மண்டபத்திலே தொடங்கினார். அங்கேயும் போனா நான் இங்க அங்கேயும் போனா 8ஆம் தந்திரம் வரி தான் வந்தது. அது பிறகு உடல்நிலை சரியில்லாம போயிட்டார். ஒரு தந்திரம் பாக்கி. என்ன செய்யலாம்? அதே ஊர்ல ஒரு தமிழாசிரியர், ரொம்ப சிறந்த பழைய காலத்தால அவர் வித்வான் படிச்சவர். அதனால வித்வான ஒரு இது இருந்தது. அதுல அவர் படிச்சார். அவர் படிச்சவர் பெரும் வயசானவர், ரிட்டையர் ஆகியிருந்தார். அவரு ஒரு இடத்துல பாடம் நடத்துறன்னு கேட்க வச்சு, சொல்ல வச்சு பாடம் கேட்டோம். 9ஆம் தந்திரம் கேட்டோம். நூல்லாம் எழுதியிருக்கிறார். ரொம்ப சிறப்பான நூல்லாம் அவர் வெளியிட்டு இருக்கிறார். அந்த பதிப்பு அங்கே உள்ளே இருக்கிற செட்டியார பதிப்புகளும் சிதம்பரத்துல இருக்கு. அதுதான் அந்த அவர் நூலையெல்லாம் வெளியிட்டார். 9 கேட்டிருக்கிறோம். கேட்கும் போதெல்லாம் சில சந்தேகங்கள் வரும். சந்தேகம் எப்ப தெரியுமா வரும்? இதை பத்தி சிந்திச்சா வரும். சிந்திக்கலன்னா வரவே வராது. நான் ஒரு நீண்ட காலமா பாடம் நடத்துறேன். அவர் கேட்கற, என்ன ஐயா நடத்துனாங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னா, ஏதோ நடத்தினா சார், வந்தாரு, ஏதோ சொல்லுவாரு, அப்படி வாங்க நாம உட்காந்து அவரே பார்த்துட்டு ஏஞ்சி வந்துடுவோம் சார், என்ன நடத்தலாம்னு தெரியாது. இது எங்க போய் முட்டிக்கிறது? கேளுங்க. எனவே வேதாந்தம் கேட்பதற்கும் சாத்திரம் கேட்பதற்கும் முதல்ல விருப்பம் வேண்டும். நமக்கு என்ன தேவை? விருப்பம். அந்தணருக்கு முதல் தேவை விருப்பம். ஆச்சுங்களா? முப்பதமும் போத ஆனந்தமான பிரணவத்து உள்புக்கு. எல்லாம் மையம் எங்கே இருக்கிறதுன்னா பிரணவம். பிரணவத்துல இருக்கு. பிரணவம்னா ஓங்காரம். ஓங்காரத்தில இருந்து வந்ததுதான் ஓசை. அதான் அப்பர் சாமி, ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. பெருமானிடத்தில்தான் ஓசை வந்தது. இப்ப புதுசா நாங்க திருமந்திரம் வெளியிட்டு இருக்கிறோம். இப்ப புது இல்லை, அதை கூட உடுக்கையை போட்டிருப்போம். ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வரும். கீழே வந்த பிறகு அந்த ஓசை வரும். ஓசையில இருந்து அங்கே நேரா பிரணவம் வந்திருக்கும். அதை சொல்லிதான் செய்தி சொல்லணும். அந்த நீ புதுசா போட்டிருக்க புத்தகத்துல. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஓசைதான் பிரணவத்தினுடைய வந்தது. ஓசைதான் ஒளியெல்லாம் ஆனது.
உலகம் பூரா பரவியது. அத பிரணவத்து உள்புக்கு, இந்த உண்மையை ஆராய்ந்து அறிய வேண்டும். பஞ்சபூதத்தில் ஓங்காரம் இருக்கிறது, எல்லா இடத்திலும். நம்ம உடம்புல ஓங்காரம் இருக்கிறது. ஓங்காரம் இல்லாத இடம் ஏது? சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு ஒரு உண்மை புரியும். ஓங்காரத்திலே இருந்துதான் சொல் பிரபஞ்சம் வந்தது அப்படின்னு சொல்லும். அம்மையோடு கூடிய பிறகுதான் இந்த பொருள் பிரபஞ்சம் வந்ததுன்னு. சொல் பிரபஞ்சம் பெருமானிடத்தில் வந்த சுத்த பிரபஞ்சம், அது சுத்தமானது. மேலே இருந்து வருகின்ற ஓங்காரம் சுத்தமானது இல்லைங்களா? சைவ சித்தாந்தம் 36 தத்துவத்துக்கு மேலானது. நாதம் என்று தொடங்கும் அல்லவா, அதுக்கு மேலே இருக்கிறது 2, பரநாதம் பரவிந்துன்னு பேரு. அதுல இருந்து வந்தது, அதுதான் சுத்தம். நமக்கு பெருமானுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன தொடர்பு இருக்கு? தாய்க்கு பிள்ளைக்கு என்ன தொடர்பு இருக்கு? தொப்புள் குடி உறவுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதான சொல்றோம். பெருமானுக்கு நமக்கும் உறவு இருக்குது. தொப்புள் குடி உறவு போல ஓங்காரம் தொடர்பு. ஓங்காரம் என்பதை அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. என்ன ஓ அது? சொல்லுதான் முதல்ல ஆரம்பிங்க. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரம். முதல்ல பெருமான் எங்கே நிக்கிறான்? ஓங்காரமா நிக்கிறான். உய்வதற்கா நிக்கிறான்? உள்ளே நிக்கிறான். உய்ய, யார் உய்வதற்கு? நாம் உய்வதற்கு. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யன். அப்ப அவன் நம்மள்ட்ட எப்படி இருக்கிறான்? ஓங்காரமாய் நிற்கிறான். பஞ்சபூதத்தில் எப்படி இருக்கிறான்? ஓங்காரமாய் நிற்கிறான். ஓங்காரம் தாங்க முதன்மையானது. ஒரு நல்ல நுட்பமான ஒரு செய்தி சொல்றேன். பட்டினத்திர அடியார் எல்லாம் திறந்து வந்துட்டார். கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அக்காதாரி வந்தா, சொத்து இன்னும் பங்கு பிரிக்கல இல்லைங்களா? என்ன நினைக்கிற அந்த அம்மா, அந்த அண்ணனை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, சொத்துக்கு அடுத்த வாரிசு யாரு? நான் தான், அந்த அம்மா தான், அக்கா தான் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறேன். பாருங்க தம்பி, உனக்கு அப்பம்னா ரொம்ப பிடிக்குமே, வெள்ளை அப்பம் ரொம்ப பிடிக்குமே, நான் செஞ்சு வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு போ. திறந்துட்ட. கடைசியா போகும்போது ஒரு நாக்கு சுவையா செய்ய. கடைசியில அடங்குவது நாக்கு சுவை தான் நமக்கு. எல்லாம் கண்ணு போயிருக்கான், மூக்கு போயிருக்கான், உடம்பு சுருங்கி இருக்கான், காது கேட்காது. கடைசியில ஆன்னுவாங்க. நானே அப்படிதான் செய்யறேன். என்ன எல்லாம் அடங்கிடுச்சு. ஆனா நாக்கு 100 விழுக்காடு சரியா இருக்கும். பிறக்கும் போது சக்கரை தண்ணி ஊத்துறாங்களா? ஏன்? அதுதான் சரியா 100 விழுக்காடு ஆக்டிவா இருக்கும். நாக்கு தான் இல்லைங்களா? பிறந்த குழந்தைக்கு சக்கரை தண்ணி ஊத்துங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கசப்பை வேப்பங்கொட்டைய வேப்பம் சாரை எடுத்து ஊத்துங்க, எப்படி இருக்கும்? அப்படியே முகத்து சுருங்கும். 2 உணர்தா? அப்ப உணர்ந்த உணர்வு கடைசி வரைக்கும் இருக்கும். சாவர நேரத்துல நிற்கும். எப்ப எல்லாம் வாங்க தாத்தாவுக்கு பால் ஊத்துங்க. ஏன் சாக்லேட் கொடுக்குன்னு சொல்றது? சொல்லலாம்ல. அது ரொம்ப பிடிக்கும், சக்கரை பால் கொடுன்னு சொல்றது கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் பால் தான் இல்லைங்களா? வீட்டுக்கு வராதவங்கட்டா சில பேர், ஒரு பேரம் வரல, உடன்பால். அங்க போன பிறகு உடன்பால். இன்னைக்கு சமாதி இப்ப நாளைக்கு போய் பால் ஊத்துவாங்க, பாத்துறீங்களா? உடன்பால்னு பேர். இப்பெல்லாம் உடன்பால்லாம் கிடையாதுங்க, நேரம் இல்லை அவனுக்கு. அன்னைக்கே ஊத்திடுறான். இதை விட மோசம் என்ன தெரியுங்களா? பணம் போறது வந்து அவன் போய் நிக்கிறான் பால் ஊத்துறான். அவ்வளவு அவசரம். டிக்கெட் புக் பண்ணிட்டான். நீங்க என்ன செய்வீங்க? அங்கிருந்து இவன் டிக்கெட் புக் பண்ணி இவன் போயிட்டான். அந்த ஆளும் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கான் யூஎஸ்ஏ போறதுக்கு. 9:30 மணிக்கு ஃபிளைட்டை பிடிக்கலாம். அதுக்குள்ள அடக்கம் பண்ணி தண்ணி ஊத்திட்டு போனோம். எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்கம்மா.
நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க. அந்தி காலத்துல நமக்கு துணையா இருப்பவன் பெருமான் தான். என்னோட நீதான் இருக்கிற, நீயும் நானுமாய் ஏகபோகமாய். கூட யார் துணைக்கு வருவாங்க கூட? நான் இன்று சொல்லி கொண்டு இருக்கின்ற உபாசனமூர்த்தி முருகப்பெருமான் கடைசி கட்டத்திலே வந்து நிற்பான், அஞ்சேல் என்பான் இல்லைங்களா? நமக்கு துணை யாரு? உள்ளே இருக்கிறவன் தான் துணையா வருவான். உள்ள நீ அவனை உண்டாக்குனியா? உள்ள அவனை உருவாக்குனியா? என் கூடவே இருக்கிறான்னு நீ உணர்ந்தாயா? நீ உணர்ந்தாதானே அவன் வருவான். நினைச்சு பாருங்க. எனவேதான் பிரணவத்து உள்புக்கு நம்ம அழிச்சு போனா. போகும்போது நாக்கு தானே, பிறக்கும் போதும் நாக்கு சுவைதான், கடைசியிலையும் நாக்கு சுவைதான். அதுதான் முன்னையும் கடைசியும் இருக்கும். அது மணிவாசகர் சொன்னார், பால் நினைந்து ஊட்டும். எப்ப பால்? ரெண்டு இடத்துல, பிறக்கும் போதும் பால், இறக்கும் போதும் பால். நாக்கு சுவை முன்னே தோன்றும், கடைசி வரை நிற்கும், அதுக்கப்புறம் தான் அது போகும். அதுதான் பாலை வச்சாங்க முதல்ல சுவைய இல்லையா? அதை கண்டுபிடிச்சா அந்த அம்மா. மோட்டப்பம் வச்சிருக்கிறேன், நடுவுல சுழி வச்சு அப்பா சுட்டு சாப்பிடுப்பான்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. சிறந்த அடியாருக்கு நமக்கு துன்பம் வரும் என்பதை முன்பே அறிவார்கள், முன்பே அறிவார்கள். நல்லதுங்க, உண்மைங்க. நேற்று மயிலத்துல சொற்பொழிவு காலைல 6 மணிக்கு கிளம்புறான். போய் கொஞ்சம் தூரம் செல்போனை காணும். செல்போன் இல்லைன்னா என்ன ஆகுறது? நம்ம கதி உயிர் போனாலும் விட்டுலாம் பொழுது செல்போன் விட முடியாது. உயிர் போற இடத்துல இப்ப மெசேஜ் சொல்றது யாருகிட்ட? செல்போன்ல சொல்லணும் இல்ல. ஒரு பக்கம் இழுத்துக்குச்சு சார், ஒரு பக்கம் செல்போன்ல அழுத்தி என் ஒய்ஃபுக்கு சொல்ல வேண்டும். அதுலயும் நம்மள்ட்ட யார் சொன்னா கேட்பாங்கன்னு அறிவு வேணும் இல்லைங்களா? உடனே நம்ம செல்போன் எடுக்கிறது யாருன்னு பார்க்கணும். யார் எடுப்பான்? துணைவர் மனைவி எடுக்கும். அப்படி எல்லாம் பையன் எடுப்பானா? அவன் லேட்டா எடுப்பான். மருமக என்ன அனுபவம். என்ன மாதிரி நீங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியுது. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப என்னாச்சு? புரிஞ்சிடுச்சா? சுய கொடுத்தானா பார்த்தாரு. ஞானிகளுக்கு உள்ளும் புறமும் தெரியும். நல்லா உணர்ந்துங்க. சிறந்த குருநாதர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவர் உங்களை பார்க்க மாட்டார், உங்க கண்ணை பார்ப்பார். கண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடும். ஐம்பொறியில கண்ணு சிறப்பானது, எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணை வச்சுக்கிட்டு அந்த குருநாதர் கண்டுபிடிச்சிருவார். என்ன சிக்கல், என்ன பிரச்சனை அப்படின்னு முடிவு பண்ணுவார். இவர் பார்த்துட்டார், உள்ள என்ன இருக்கு? ஆழகால விஷயம் இருக்கு, அது கூட வெள்ளம் சேர்ந்து இருக்கு. பார்த்துட்டார், உடனே பார்த்தாரு பாருங்க இல்லைங்களா? அது ஒரு சாதாரண தானே, அது சாதாரண பொருள் தானே இல்லையா? சாதாரண பொருள் தானே. ஆப்பம் என்பது மண்ணில் சம்பந்தப்பட்டது தானே. மண்ணில் இருக்கின்ற ஓங்காரத்தை அறிந்தார். முதல் பாயிண்ட். 5 பூதத்திலையும் ஓங்காரம் இருக்குன்னு சொன்ன இல்லையா? நிலத்துல ஓங்காரம் இருக்கு. கிணறு வெட்டும் போது பூதம் வருது இல்ல? என்ன பூதம் அது? என்ன பூதம் வருது? கிணறு வெட்டினா தண்ணி வருது. ஆகாயத்துல நிலம் வருது, ஆகாயம் படுது, தண்ணி இளம் சூடா இருக்கு. பஞ்சபூதம். பூதம் வந்துருச்சா? பார்த்தாரு. இத அந்த நிலத்திலிருந்து விளைகின்ற அந்த அப்பத்துல இவர் நினைக்கிறார், அதுல இருந்து ஓங்காரத்தை இவர் வழிபாடு செய்யறார். அப்படியே ஓங்காரத்தை சொல்ற, தூக்கி போடுறார். ஓட்ட அப்பம் வீட்டை சூடும். என்ன சூடும்? தன்வினை தன்னை சூடும். ஓட்ட அப்பம் வீட்டை சூடும். அந்த வீடு அந்த ரயில் ஓடு போட்டது. இந்தாண்டி வீடு இருக்கு, அந்தாண்டி வீடு இருக்கு. அங்க பட்டினத்தார் போய் கேளுங்க, அங்க பூம்புகார்ல. ஒரு தீ ஒரு இடத்துல வைத்தால் காற்றடிக்க திசை பூரா போகணும். ஒரு இடத்துல நிக்காது அது. ஆனா இங்க நிக்குது. ஏன் நிக்குது தெரியுமா?
ஓங்காரத்துல சொன்ன ஏவல் தன்வினை, அந்த வரி சொல்லலைன்னா அது எல்லாத்தையும் எரிச்சிருக்கும். பாத்தீங்களா? தீ இருக்க, தீயிலும் ஓங்காரம் இருக்கிறது. தீ எரியும் போது சொக்கர் பண்ணி கொளுத்துறோமே எல்லார இடத்துலயும் பாத்தீங்களா? சொக்க பானான்றான் சில பேர். பானெல்லாம் கிடையாது, பூனையும் கிடையாது. சொக்கர் பனை, பனை மரத்திலே பெருமானை எழுப்புகிறார்கள். அங்க எழுப்புனா திருவண்ணாமலையில இங்க நம்ம எழுப்புறோம், எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் விளக்க வச்சிருவாங்க. சொக்கர்னா சோதி வடிவாக வருகின்றவன் சொக்கர், அவனை எழுப்புறான். அந்த சோதியில் ஓங்காரம் இருக்கிறது. சொக்கர் பனை கொளுத்தும் போது பாருங்க, முதல்ல வேகமா சுருன்னு ஏறும், அது ஓங்காரம் கேட்கும். மேல் நோக்கி எழுகின்ற போது ஓங்காரம் கேட்கும். தீயில இருக்கிற ஓங்காரத்தை இவர் வேண்டுகோள் வைத்தார். தன்வினை தன்னை சுடும். அப்ப அந்த ஓட்டம் என்ன செய்யும்? நீ என்ன செய்யணும்? அதை சுடணும். எப்படி இருக்கு பாருங்க. பஞ்சபூதத்தில் இருக்கின்ற ஓங்காரம் தான், அது அறிந்தவன் ஞானி. அது உணரணும் எல்லா இடத்திலும். வீட்டுல தீபாவளி காட்டுறாங்களே, என்ன அர்த்தம்? அது பல முறை சொல்லி இருக்கிறோம். என்ன அர்த்தம்? கோயில நடைபெறுவது என்ன அர்த்தம்? எங்க வீட்டுல நம்ம பூஜை போடுவோம், சஷ்டிக்கு வேல் வழிபாட்டுல, கிருத்திகை செய்யறான், அமாவாசை செய்யறான், பௌர்ணமி செய்யறான், இலைய போட்டுட்டோம் இல்லைங்களா? இலைய போட்டுட்டோம், சாமி படத்தை வச்சுட்டோம், இப்ப தீபாரதனை காட்டுறோம். தீபாரதனை காட்டின பிறகு தீபாரதனை எப்படி காட்டணும்? ஓவல் ஷேப்ல. இந்த உலகம் எப்படி இருக்கு அது மாதிரி காட்டணும். நேரா மேல இருந்து கீழே கொண்டாந்து வைப்பாங்க. கீழே வச்ச பிறகு என்ன ஆகும்? நீர் எடுத்து ஆகுதி பண்ணுவாங்க. ஆகுதினா நிறைவுன்னு அர்த்தம். என்ன நிறைவு? தீ இருக்கா? காற்று இருந்தாதான் தீ அலையுமா? காற்று இருக்கிறதுக்கு காரணம் ஆகாயமாச்சா? ஆகாயம், காற்று, தீ வந்துருச்சுங்களா? கீழே வச்சா நிலம் பட்டுடுச்சா? அப்ப நிறைவு என்ன கேட்டா நீர். நீர் தான் நிறைவு. இந்த ஆன்மா மேலே இருந்து கீழே அம்மா வயிற்றுல வருவதற்கு காரணம் நீர். ஏன்னா நீர் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நீர் நிலைகளில கோயில் வைத்தார்கள், நீர் நிலைகளில் சமாதி வைத்தார்கள். இவெல்லாம் அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். எனவேதான் பஞ்சபூதங்களில் ஓங்காரம் இருக்கிறது. எனக்கும் பெருமானுக்கு என்ன சம்பந்தம்டா? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றவன். அப்ப அவனை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஓங்காரம் ஜபம் செய்யணும். வைணவத்துடைய கான்செப்ட் என்ன தெரியுங்களா? பஜனை தான். கோயில் இருக்காது பெரும்பாலும் இடத்துல. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பஜனை மடங்கள் இருக்கும். 3 தடவைக்கு ஒன்று இருக்கும். ஜாதிக்கு ஒரு பஜனை மடம் வச்சிருப்பாங்க சார். அவங்க குளத்துல பஜனை தான். சாயங்காலம் இடத்துல தான் நடக்காது. 6 மணிக்கு வருவாங்க, 8, 8:30 வரைக்கும் நடக்காது. எல்லாம் சேர்ந்து பஜனை பாட வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நாம அதுக்கு பேரெல்லாம் முற்றுவதல்னு வச்சோம், பஞ்சபுராணம் பாடல்னு வச்சோம். எனவே நாம ஜபம், நாத ஜபம் பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும், நம்முடைய செய்தியை சொல்லும். நமக்கு என்ன தொடர்பு? தாய்க்கு நமக்கு தொடர்பு தொப்புள் குடி, அவனுக்கு நமக்கு தொடர்பு அவன் தாய் மாணவன், நான் புள்ள. என்ன தொடர்பு? ஓங்காரம். அதை அறிஞ்சவன் தான் பிராமணன். இங்க பாருங்க, ஓங்காரத்து உள்புக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கு ஓங்காரத்துல. உள்புக்கு, நாதாந்த, வேதாந்த, போதாந்த நாதனை. பின்னாடி 6 அந்தங்கள் வருகிறது. 6 அந்தங்கள் 6 முடிவுன்னு பேர். சைவ சித்தாந்தம் ஒரு முடிவு சொல்லுது, சைவ முடிவு. வைணவர்கள்லாம் ஒரு முடிவு சொல்றாங்க, வேதாந்தம். ஆளுக்கு ஒரு முடிவு இருக்குது. முடிவுனா முடிந்த முடிவு. அவையெல்லாம் என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? யோக சித்தாந்தம் என்ன சொல்லுது? பக்தி சித்தாந்தம் என்ன சொல்லுது என்று கேட்டா எல்லாம் பெருமானை தான் சொல்லுது. அந்த பெருமான் யாரு? அந்த பெருமானுடைய பெயர் என்ன? சாமிக்கு பல்வேறு பெயர் இருக்கிறது. பதின்னு இருக்கு இல்லைங்களா? கூத்தன்னு இருக்கு இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கு? நீலகண்டன் பேர் இருக்கு, உமையொரு பாகான்னு இருக்கு. எத்தனை பேர் இருக்கு?
அத்தனை பேரை வர தாண்டிய ஒரு பெயர் இருக்கு. அர்த்தம் வழி பாருங்களேன். நாதனை, நாதன்னா யாரு? நாதத்தை தந்தவன். ஐம்பூதத்துக்கு நாதத்தை தந்தவன் யார்? உய்ய என் உள்ளத்திலே கொண்டு போய் நாதத்தை வைத்தவன் யார்? யாரு? சிவபெருமான் தான். அவனுக்கு பேர் என்ன? நாதன். திருமூலர் முதல்ல நாதன் தான் பேர் பெற்றோம்ன்ற. நந்தி இடத்துல வெளியே வருகின்ற போது நாதனாம் பேர் பெற்றோம், நாதன்ற. சிவனாம் பேர் பெற்றோம்னு இல்ல, நீலகண்டனாக பேர் பெற்றோம்னு இல்ல, ஒண்ணுமே கிடையாது. என்ன பேர் பெற்றோம்? நாதனாம். நாதன் நாமம் நமச்சிவாய. இவர் சொல்றார், நாதன் என்பது ஓங்காரத்தின் தலைவன். நாதம், நாதனை ஈதாந்தம் எண்ணாது, இதெல்லாம் ஒரு முடிவு என்று எண்ணாது கண்டு இன்புறுவோர்களே. உள்ளே இருக்கின்ற விஷயத்தை யார் அறிகிறார்களோ அவர்கள்தான் அந்தணர்கள். உள் விஷயம் என்ன? எல்லாத்துலயும் என்ன உள்ளே இருக்கிறது? பஞ்சபூதத்துல என்ன இருக்கிறது? ஓங்காரம் இருக்கிறது. மனுஷன் என்ன இருக்கிறது? ஓங்காரம் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் விரவி இருப்பது எது? ஓங்காரம். மணி அடிக்கிறோமா கோயில்ல? நீ கேளுங்க, அந்த மணி சத்தம் முடிகின்ற இடத்துல அது விரிவு இருக்கும். ஆ ஊ முடியும். அகர உகர மகரமாய் முடியும். அதான் ஓங்காரம். சிதம்பரம் போனீங்கன்னா பெரிய ஒரு மணி வச்சிருப்பாங்க, நடராஜ் எழுத்தாப்புல உள்ள சைட்ல கொடிமரத்து பக்கத்துல. காலத்துக்கு மட்டும் தான் அடிப்பாங்க. அது அடிச்சாங்கன்னா சிதம்பரம் பூரா அது ஓசைக்கும். ஏன்னா ஆகாய தளம் இல்லையா அது, எல்லா இடத்துலயும் பறந்து போய் கேட்கும். வெளியில டீ குடிச்சிருந்தா சாத்தம் கேட்டுதுங்க, அப்படியே நின்று பார்த்தா அந்த ஓங்கார ஒலி கேட்கும். என் கூட வந்தவங்க வீட்டுக்காரமா கேட்டாங்க, என்னங்க டீயை பாதி வச்சு எங்கேயோ கவனிக்கிறீங்கன்னாங்க. எங்கேயோன்னா திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம இப்படிமா என்னடா அதுன்னா இவங்க மேட்ரு என்ன நினைக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் அந்த ஓங்கார ஒளி எங்க போகுதுன்னு இப்படி பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த படிக்கட்டுல ஏறி அது போகுது. நாம என்னத்த கண்டாது? நம்ம காது எங்க போகுதோ கண்ணுன்னு எல்லாம் அங்க போயிடுச்சு. நான் அது இல்லம்மா ஓங்காரத்தை கேட்கறேன். இங்க வந்து ஓங்காரம் கேட்கறது என்ன இருக்கு? படிக்கிட்ட பார்த்து ஏன் ஓங்காரம் கேட்கறீங்க? இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னா அப்ப நடந்ததுக்கா. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் ஏன் கேட்கறது இல்ல? எல்லாம் ஒரு தெளிவு வந்துட்டோம்ல. இப்பெல்லாம் நினைச்சு பாருங்க, வாழ்க்கையே நம்ம மகிழ்ச்சியான விஷயம்தான். ஓங்காரத்து கண்டு இன்புறுவோர்களே, இதான் முதல் பாட்டு. 27வது பாட்டு, பார்ப்பார் யார்? அதான் கேள்வி. ஈராந்தம் எண்ணாது, தனித்தனியா இதுதான் ஆனந்தம், இதான் முடிவு, இதான் முடிவுன்னு எண்ணாது கண்டு இன்புறுவோர்களே, நாதம்தான் முடிவானது என்று கண்டு அறிந்து உணர்வோர்கள். நாதத்தை உணர்வோர்கள் தான், நாதத்தை உணர்கின்ற அன்பர்கள் தான் அந்தனர். அப்படி செய்யறவங்க தான் அந்தனர் ஒழுக்கம். இப்ப அடுத்தது பாருங்க. இல்ல அது இது நாளை மட்டும் சொல்றாங்க, பின்னாடி வருது 6 அந்தம். அது 7ஆம் தந்திரத்துல 6 அந்தங்களும் விளக்கம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் 2 பாட்டு சொல்றாரு. அப்ப தத்துவத்தை சொல்லி நான் விளக்குறேன். ஆனந்தம்னா நாதாந்தம்னா என்ன, போதாந்தம்னா என்ன இல்லைங்களா அப்படின்னு 6 அந்தங்களை வரிசையா சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இப்ப இது உணர்ந்து இருக்கிறவங்க அந்தணர்கள் தான் மெய்ப்பொருள். இப்ப அடுத்தது பாருங்க. பெருநெறியான பிரணவம் ஒன்று பார்ப்பார் யார்? விளக்கம் சொல்றார். பெருநெறியான பிரணவம் ஒன்று. பெருநெறி என்பது முத்தி நெறி. கடைசியில நம்முடைய நோக்கம் என்ன? இந்த ஆன்மாவுடைய அந்த உடல் கொடுத்த நோக்கம் என்ன? அப்பர் சுவாமி தான் சொல்ற,
பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்பு மேலனாய் கழிந்த நாளும் மெலிவு வரும் மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும். புரியுதுங்களா? மெலிவு வந்து மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும். கடைசியில கட்டம் என்ன? யார் தோண? ஊன்றுகோல் தான். தட்டு வச்சுட்டே போறோம். குறிக்கோள் இல்லாது கெட்டேன். அப்புறம் சார் ஆரம்பம் வாழ, வாலிபன் நடு, முதுமை. முதுமை என்பது நிறைவு. மூணுலயும் குறிக்கோள் இல்லாம போயிட்டேன். என்ன குறிக்கோள் அது? இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த உறவு, நட்பு, சூழல் எல்லாம் ஒரு கால எல்லையோடு நின்றுவிடும். அப்புறம் எது கூட வரும்? பெருமானாவோடு நாம் கொண்டிருந்த அன்பு இருக்கிறதே, அது தொடர்ந்து கூட வரும். அந்த ஞான உணர்வு அடுத்த பிறவிக்கு வரும். சீர்காழியில ஒரு அன்பர் கேட்டார், சரியான கேள்வி அது. இப்போ திருமந்திரம் நீங்க சொல்றீங்களே சார், நீங்க போன பிறகு திருமந்திர பாட்டு அடுத்த பிறவிக்கு வருமா? எப்படி இருக்கு பாருங்க. என்ன கேக்குறாரு? இப்ப திருமந்திரம் நான் சொல்றேன், ஆழ்ந்த விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொல்றோம். 5 பேர் உடைய நான் கையில வச்சிருக்கிறேன். எது பெஸ்ட்ன்னு பார்த்து நம்ம சொல்றோம். பாட்டுலாம் மனப்பாடம். இறந்து போன பிறகு அடுத்த பிறவிக்கு போறேன். அப்ப இந்த பாட்டு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களான்னு கேக்குறாரு. இந்த பாட்டு இந்த பாட்டை நாம் உணர்வது, பாட்டை படிப்பது ஞானம். இது புரிஞ்சுங்க தயவு செய்து. ஞானம், அறிவு. ஞானத்தால் வருவது உணர்வு. ஞானமும் உணர்வும் வேறுபாடு உடையது. இப்போ இதை நாம சொல்லித்தர உங்களுக்கு சில அழுத்தமான விஷயங்கள் எனக்கு புரிகிறது. நானே நினைச்சு பார்க்கின்ற போது ஒரு ஆனந்தம் வருகிறது. நம்ம சரியா இருக்குப்பாரு, மேட்ரு கரெக்டா இருக்குப்பாரு. உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரம் சொல்றாரு. அல்லல் பிரிவு அறுப்பவன் யாரு? ஓங்காரம். அப்ப உள்ள இருக்கவன் தான் என்னுடைய பிறவியா இருப்பான் அப்படின்லாம் தெரியுது இல்ல. அதனால் வருகின்ற மெய் உணர்வு பெருமான் தான். மெய் உணர்வு அடுத்த பிறவிக்கும் வரும். இந்த பாட்டு வராது, இதனால் பெற்ற அறிவு வராது. என்ன வரும்? அறிவினால் பெற்ற உணர்வு, மெய் உணர்வு வரும். வள்ளல் பெருமான் சொல்றார், ஓதாது உணர்ந்த உத்தமர். யாரு நாங்கெல்லாம்? சொல்றாரு அவரு. ஓதாது உணர்ந்த. ஓதுதல் என்பது படித்தல், ஞானம். உணர்தல் என்பது வேறு. அதனால் வருகின்ற மெய் உணர்வு. திருமந்திரம் கேட்ட பிறகு என்ன நினைக்க போறோம்? நம்ம பெரிய புராணம் கேட்ட பிறகு என்ன நினைக்க போறோம்? நினைச்சு பாருங்க. வறுமை உற்ற காலத்திலே கூட இளையான்குடி மாறனா உணவு போடுறாரு இல்லைங்களா? சேக்கடா ஒரு வரி தான் சொல்வார். வளம் சுருங்கவும் மனம் சுருங்குதல் இன்றி. என்ன சுருங்கி போச்சு? வளம் போச்சு. ஆனா என்ன சுருங்கல? மனம் சுருங்கல. மனம் சுருங்கலன்ற போது மனம் ஒரு வழியை கண்டுபிடிச்சிடும் சாப்பாடு போடுவது இல்லைங்களா? மனம் சுருங்கி போனாதான் போச்சு. என்ன அர்த்தம்? பயன் இல்லை. எவ்வளவு அற்புதமான ஒரே சொல்லுதான் சார். 4 சொல்லு ஒரு வரி பாட்டுல, வெண்பாவில. வளம் சுருங்கவும் மனம் சுருங்குதல் இன்றி. இதான் உணர்வு. எனவே அன்பர்கள் ஞானத்தால் இதெல்லாம் நம்ம கேட்கறது, வகுப்பு கேட்கறது, போறதெல்லாம் வெட்டி வேலை இல்லை. இதனால் வருகின்ற ஞான உணர்வு அடுத்த பிறவிக்கு வரும். ஓதாது உணர்ந்தவர்கள் உணர்வோம். எப்படி 3 வயசுல குழந்தை பாடிச்சு தோடுடைய செவியன்? சீர், அசை, தலை எல்லாம் சரியா இருக்கு. நன்னூல் படிச்சாதான் அது எழுத முடியும். நீங்களே நன்னூல், தொல்காப்பியம் படிச்சாதான் அந்த பாட்டை பிரிச்சு எழுத முடியும். அந்த குழந்தை என்ன படிச்சிருக்கு? எப்படி வந்தது? அந்த ஞான உணர்வு பெருமான் உணர்த்துகிறான். உணர்த்தி
என்னென்னலாம் அவனுக்கு தேவையெல்லாம் வணங்குறான். எனவே அடுத்த பிறவிக்கு என்ன வரும்? ஞான உணர்வு வரும், மெய் உணர்வு வரும். மெய் உணர்வு பெருமானை இழுக்கும். காந்தம் இரும்பை இழுப்பதை போல இந்த மெய் உணர்வு நம்மிடத்தில் இருந்தால் பெருமானை இழுக்கும். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்ட எந்தை பிரான். எப்படி பாருங்க, இந்த இரும்பு சுத்தமா இருந்தா போதும். போன வகுப்புல நான் சொன்னா இல்லையான்னு தெரியல. இரும்பு காந்தம், இரும்பு இருக்கிறது, காந்தம் இருக்கு. ஆனா எல்லா இரும்பையும் காந்தம் இழுப்பதில்லை. துரு முடிச்ச இரும்பு இழுக்குமா? நம்மள்ட்டையும் துரு இருக்கு. என்ன துரு இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கில்லி போடுறோம், பாக்குறது கூட நேரம் இல்லாம இங்க வந்துட்டோம். இவரு அடையாள அட்டை வச்சு கம்ப்யூட்டர்ல வருகை பதிவு போடுறாரு. நாளைக்கு இவரு முகத்துல எப்படி முடிக்கிறது? எங்க போச்சு நினைவு? எங்க போச்சு பாருங்க. இப்ப இது என்ன? அது யோசனை பண்ணி பாருங்க இல்லைங்களா? இப்படிதான் வாழ்க்கைய. இதெல்லாம் இந்த இந்த நீ கேக்குறீங்கள, அப்பர் சாமி சொல்றார், களவுபடாத காலம். 24 மணி நேரம் இருக்கு. உங்க ஆன்மாவுக்குன்னு எத்தனை மணி நேரம் செலவு பண்றீங்க? எத்தனை நிமிஷம் சொல்லுங்க. திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு இல்லைங்களா? எங்க வீட்டுல 3 பெரிய அரக்கர்கள் இருக்கிறாங்க. 2.5 வயசு, 3.5 வயசு, 5 வயசு. ஒன்னும் சாதாரணமா நினைக்க முடியாதுங்கய்யா. இதை வச்சுட்டு அவன்லாம் எப்படி இருப்பான் நானே கண்டுபிடிச்சிட்டான். அடக்கவே முடியாது. இவங்க எல்லாரும் ஆபீஸ் போன பிறகு வீட்டுக்காரமா கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். 11 மணி தான் வருவாங்க. இப்ப 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நான் வேண்டிக்குவேன், நல்லா தூங்கணும், நல்லா தூங்கணும், சிறு சத்தம் வராம பாத்துக்குவான். ஆனா எழுந்தா என்ன அவங்க? எது எல்லா வேலையும் செய்யணும் சார், நம்ம எல்லா வேலையும் புரிஞ்சுங்க. அதெல்லாம் பெருமானை வேண்டிக்கிட்டியாப்பா, நீ எனக்கு அருள்லாம் புரிய வேண்டாம், நல்லா தூங்க வை அப்படின்னு நான் வேண்டிட்டு உட்காந்துருப்போம். 11 மணிக்கு வந்த அப்புறம் தான் நம்ம லைப்ரரிக்கு, நான் என்னுடைய இடத்துக்கு நான் போக முடியும் இல்லைங்களா? ஆனா அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுங்க, பிரச்சனையே இல்லை. நம்ம 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை 3 மணி தான் இரவு வருவான். இந்த 2 நாளும் எங்க இருக்கிறோம்? இப்ப 5 நாளும் இதற்காக வாழறோம். களவுபட்ட காலம். அவங்களுக்காக, இவங்களுக்காக, டிவிக்காக, இதுல செல்போனுக்காக, ரீல்ஸுக்காக எல்லாம் போயிடுதுங்க நம்மளுது இல்லைங்களா? பிறந்த குழந்தைல வச்சுக்கிட்டு இப்படி காட்டிட்டு இருக்குங்க, என்ன தெரியாது போச்சா? அதெல்லாம் உலகத்தின் வயப்பட்டு நீங்கள் செய்கின்ற அனைத்தும் களவு பட்ட காலம். போச்சு. போனா வருமா? திரும்பி வராது. ஆனால் இப்ப இறைவனை நினைக்கிறோமே, இறைவனை சிந்திக்கிறோமே, இது களவுபடாத காலம். வேற சிந்தனை வருமா நமக்கு? ஆன்மா உணர்து இல்ல, இது ஆன்மாவுக்கான நேரம் இல்லையா? இல்லைங்களா? அதான் இது களவு. சாமியே சொல்றார், அப்பர் சாமி, களவு படாததோர் காலம் காண்பான். என்ன வரீங்க பாருங்க. அவங்களாம் அவங்களுடைய அனுபவம். இங்க பாருங்களா, பெருநெறி என்பது முத்தி நெறி. கடைசியில நிம்மதியா இருக்கின்ற இடத்தை அவர் சொல்றாரு. ஆன்மா தனக்குரிய காலத்தை மிகுவித்துக் கொண்டே இருந்தார். புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்துல சொல்றாரு, பேசா நாளெல்லாம் பிறவானாள். அப்ப எவ்வளவு காலம் பேசியிருக்கிறோம்? 97 வயசு வரைக்கும் வாழ்ந்தது என்பது சான்று இல்லை, சிறப்பு இல்லை, சாதனை இல்லை. எவ்வளவு காலம் பெருமான நினைச்சிருக்கிறார், அதுதான் வாழ்நாள் இல்லைங்களா? 16 வயசுல போய் சேர்ந்தாருங்க. 16 வயசு வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு? இறைவனே நினைச்சாரு இல்லையா? அப்ப 16 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறார். 16 × 24 கணக்கு போட்டு பாருங்க. நாம 72 என்ன இருக்கும்? எவ்வளவு காலம் நினைச்சிருப்போம்? நினைச்சு பாருங்க.
எனவேதான் இறைவனோடு கலந்திருக்கின்ற காலத்தை மிகுவிங்கன்ற, மிகுவித்து கொண்டால் அதுதான் பெரிய நெறி. பெருநெறியாவது பிரணவம் ஓர்ந்து, அதான் ஒண்ணு. குரு நெறியால் உரை கூடி, இந்த பிரணவத்தின் தன்மையை நீங்க உணர முடியாது, இறைவனுடைய தன்மையை நீங்க உணர முடியாது குருவால் கேட்க. ஏன் நாம படிச்சு அறிய முடியாது? படிச்சா தெரியாது, என்ன விஷயம் தெரியாது இல்லைங்களா? இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுங்க யோகத்துல. பின்னாடி இருந்து முதுகுல இருந்து தான் சுழுமுனை நாடி செல்கிறது, இது வரைக்கும் வருதுன்னு எழுதியிருக்கிறாங்க. இங்க இருந்து எப்படி இப்ப புருவ மத்திக்கு வருது? இங்க இங்க முதுகுல வந்துருச்சுங்க, அது சுழுமுனை நாடி வழியாக நான் ஏத்துறேன், என்னுடைய ஆன்மா ஆற்றல் வந்துருச்சு. அங்கிருந்து எப்படி புருவ மத்திக்கு வருது தெரியல. நான் நிறைய படிச்சு பார்த்துட்டேன். நமக்கு ஒண்ணு தெளிவில்லாத போய் பாடம் நடத்தலாமா? யூனிவர்சிட்டியில சென்னையில திருமலோட யோகா நெறி 3 நாள் தான் டைம் இருக்கு. எப்படி இங்க இருந்து அங்க போறது கண்டுபிடிக்க முடியலங்க. என்னம்மா ஓங்கார சொன்னா இங்க எப்படி வரும்? அது கீழே இருந்து ஓங்கார தான் வரோம். நாம 6 ஆதாரம் கடந்துட்டோம், இங்க இந்த இடத்துக்கு வந்துடுது. எப்படி புருவ மத்திக்கு போகுது அப்படின்னா, அது சாதாரண ஒரு மனுஷன் ஓங்காரத்து உள்ளொளி என்ற நூல்ல மறைமல் அடிகள்னு ஒருத்தர், அவர் ஆத்திகமும் இல்லை நாத்திகமும் இல்லை, அப்படியாப்பட்ட ஆள். அவர் எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் நேரா போனா பின்னாடி பிடரிக்கண்ணு ஒண்ணு இருக்கு, பிடரிக்கண் வழியாக உள்ளே போந்து அது நெற்றிக்கு மத்தியில் வராத புருவ மத்தியில் வரும். புருவ மத்தி தான் ஆஞ்சாஸ்தானம், ஜாக்கிரதா ஸ்தானம். இந்த புருவ மத்தியில விழிப்பு நிலை இங்க வந்தது. புருவ மத்தியில் இங்க பிண்டு என்ன இருக்கு? பிடரிக்கண். நேரா இங்க வந்துடுது, படம் போட்டிருக்காங்க. இங்க வந்தத புருவ மத்திக்கு ஏத்தணும், புருவ மத்திக்கு வந்ததை உச்சந்தலைக்கு ஏத்தணும். இதாங்க பிரசாத கலை யோகம். அப்படி ஏத்துறதுக்கு 2 யோகம் இருக்கு, சாம்பவி யோகம், கேசரி யோகம் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் பின்னாடி வருகின்ற போது யோக நிலையில படம் போட்டே விளக்கலாம். அதுக்குள்ள என்னுடைய புத்தகமும் வந்துடும், அதுல எல்லாம் தெளிவா இருக்கு. அதை படிச்சு படிச்சு விளக்க சொன்னாவே போதுமான. இப்ப பாருங்களேன், குரு நெறியால் இப்ப என்ன பாருங்க, தண்டவாணியா இருக்கின்ற இங்க சிதம்பரத்துல வாழ்ந்தார். எனக்கு இங்க இருந்து எப்படி போகுதுன்னு தெரியல. எனக்கு அந்த மறைவுநடிகளுடைய நூலை பார்த்தேன், எடுத்துட்டு சிதம்பரத்துல அவரை போய் பார்த்தோம், தமிழாசிரியர் ஐயாவை. ராதாகிருஷ்ணன் பிள்ளைன்னு பேர், அவர் பச்சைப்பா ஸ்கூல்ல வேலை செஞ்சாரு. அவர் ஓய்வா தான் இருக்கிற, வீட்டுல போய் தேடிக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டி பக்கத்துல வீடு, போய் வீட்டுல உட்காந்து நான் நெய்வேலிருந்து வரேன் எல்லா விஷயம் சொல்லிட்டு கேட்டேன் எப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி அப்படின்னு ஒரு சும்மா சிலேட்ல ஒரு படம் வரைஞ்சி இப்படிதான் போகும்ட்டாருங்க. 2 செகண்ட் தான், பளிச்சுன்னு முடிஞ்சு போச்சு. பாருங்க, இத மேல ஏத்துறது தாங்க பிரசாத கலை யோகம்னு பேரு. அதுக்குதான் என்ன செய்யறாங்க கேட்டா 2 யோகம் வச்சிருக்கிறாங்க. அந்த 2 யோகம்னா என்ன, கேசரினா என்ன, சாம்பவினா என்ன விளக்கிட்டாருங்க. பேச்சு வாக்கல தம்பி நானும் உட்காந்துனோமா உட்காந்து அவரு. அதுக்குள்ள அந்த அம்மையார் வந்து டீ சாப்பிட்டாங்க, சாப்பிட்டோம், புரிஞ்சுதா? வேற ஒண்ணும் கேள்வி கேட்க தோணல. எவ்வளவோ ஐயம் இருந்து கேட்கலான்னு பார்த்தா அவர் சொன்னதே சரியா போச்சு. அப்ப யாரால தீர்க்க முடியும்? எனக்கு என்ன அவர் கேட்கட்டா, உனக்கு என்ன டவுட் எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, எதுல நீ சிக்கலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் ரூட்டு, நீ உட்காரு, எல்லாத்தையும் விட்டுடு, இந்த படத்தை பாருன்ட்டு. அப்ப யாரால் உணர்ந்தது? அதான் குரு நெறியால் உரை கூடி. குரு கிட்ட உபதேசம் கேட்கணுங்க. அப்பதான் இந்த ஆன்மா தன்னுடைய மைனஸையும் பிளஸையும் உணரும். அந்த ஆன்மா குருநாதர் தான் கண்டுபிடிப்பார். இதனால என்ன மைனஸ் இருக்கு, இதனால என்ன சிறப்பு இருக்கிறது, ஏன் இந்த துன்பத்துக்கான காரணம் எல்லாம் கண்டுபிடிப்பாரு. குரு நெறியால் உரை கூடி நாள் வேதத்து திருநெறியான கிரிகை இருந்து
வழிபாடு தான் கிரிகை வழிபாடு. வழிபாட்டுல 3 கூறு இருக்கு, பல முறை சொல்லி இருக்கிறோம். வழிபாடு என்றாலே பாவனை இருக்க வேண்டும், 1. 2, வழிபாட்டு முறை இருக்க வேண்டும். 3, மந்திரம் இருக்கணும். பாவனை, கிரிகை, மந்திரம், இவ்வளவுதாங்க. நான் உதாரணம் சொல்ல பாருங்க. இந்த மைக்க கீழே எடுத்து வைக்கிறான், சிவலிங்கமா பாவிக்கிறான். இந்த மைக்கு என்னவா மாறுது? சிவலிங்கம் ஆயிடுது. மேல இருக்கு, கூம்பு இருக்கு, மேல வந்துருச்சு, ஏறி சிவலிங்கம். சிவலிங்கமா நினைத்து கொண்டே அதை பாக்குறேன், அது சிவலிங்கத்தன்மை பெறும். பாவனை ஆச்சா? ஒண்ணு ஆச்சுங்களா? சிவலிங்கத்துக்கு நான் என்ன வழிபாடு செய்வேன்? மாலையெல்லாம் சாத்துவேன், பஞ்சபுராணம் பாடுவேன், தீபாரத்தை காட்டுவேன், நான் செய்யறேன் அதை. இப்ப இந்த சிவலிங்கம், அந்த மைக்கு சிவலிங்கமாக மாறி வழிபாட்டை ஏற்கிறது. இது சிவலிங்கமா ஆக்குறதுக்கு நான் மந்திரம் சொல்றேன். இது மூல மந்திரம் என்ன? நமச்சிவாய மந்திரம், சிவாய நம மந்திரம், சிவய சிவ மந்திரம், சிவய வசி மந்திரம், மந்திரங்களை சொல்றேன். மந்திரத்தால் அந்த சடப்பொருள் சிவனாக மாறும். வழிபாடு செய்தால் வழிபாடை ஏற்கும், உரிய பலனை தரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டா, சண்டிகேஸ்வர நாயனார் மணலை குமிச்சாரு இல்லையா, சிவலிங்கமா மாறிச்சு. மந்திரம் சொன்னாரு, சிவலிங்கமா மாறிடுச்சு. அந்த மாட்டுக்கு அதிகமான உணவு உண்ண மடி கிணத்துரும், மடி கிணத்த கீழே தொங்கும், தாங்க முடியல, தானா சொட்டும். இன்னைக்கே நடக்குதுங்க. மடி அதிகமா போச்சுன்னா பால் அதுல தங்காது, தானா கீழே என்ன செய்யும்? சொட்டும். சொட்டுறத பார்த்தாரு, அதை கொண்டா நிக்க வச்சு அங்க சொட்டு வீணா போகுதுன்னு அதை வாங்கி இதுல ஊத்துனாரு. இப்ப மணல் மந்திரம் சிவலிங்கமா மாறிடுச்சு, பால் ஊத்துறாரு, வழிபாடு கிரிகை செய்யறாரு. ஆனா தண்ணி ஊத்துனா, பால் ஊத்துனா மணல் என்ன செய்யும்? கரையணும். ஆனா கரையில. பக்கத்துல வச்சு சொம்புல இருந்து கீழே விழுது, அது கரையுது. இந்தாண்ட தண்ணி ஊத்துறாங்க, கரையுது. ஆனா இது கரையில. இந்த மணலு இந்த மணலு இங்கே குவிச்ச மணலு என்ன வேறுபாடு? ஆசீர்வாதமா? இது மந்திரம் சொன்னது. நாதன் நாமம் நமச்சிவாயவே. மந்திரம் சொல்ல சொல்ல, ஓங்காரம் சொல்ல சொல்ல அந்த சடப்பொருள் சிவமாம் தன்மை பெறுகிறது. சிவமாம் தன்மை பெற்ற பிறகு சிவத்தன்மையோடு இருக்கிறது. பாலை சொரிந்தால் அது கரைவதில்லை. குஷி வந்துருச்சு இவருக்கு. பூக்கெல்லாம் கட்டினார், தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது இடறு வருகின்ற போதுதான் பெருமானே அங்க தோன்றினான். உயர்ந்த பதவி கொடுத்தான். தெரியுமா உங்களுக்கு? கோயில்ல சண்டிகேஸ்வரர் 2 இடத்துல இருக்கான் அவருடைய உருவம். ஒண்ணு 63 இருக்கான், இன்னொன்னு பக்கத்துல இருக்கும். பெருமானுடைய அபிஷேக நீர் விழுகின்ற இடத்துல இருக்கும் இல்லைங்களா? என்ன விஷயம் பாருங்க. அப்ப என்ன தேவை? வச்சிருங்க. என்ன தேவை? கீழே விழுதுப்பா. என்ன தேவை வழிபாட்டுல? பாவனை, கிரிகை, மந்திரம். வீட்டுல செய்யுங்க, வெறும் படமா வைக்காதீங்க. வெறும் படம் இல்ல, அது வெறும் உருவம் இல்ல. தொடர்ந்து மந்திரம் சொன்னால் என்ன நினைச்சு சொல்றீங்களோ அதுவாய் அது மாறும். மாறின பிறகு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அதை விட சிறப்பு வரும், பலன் கிட்டும். அதான் முக்கியம். உயர்ந்த பதவி. உண்பவனமும் உடுப்பவனமும் உமக்கே இருந்தோம், உனக்கு தரையா. இத கங்கை கொண்ட சோழபுரம் போங்க, அப்படியே உள்ள போயிட்டு வெளிப்புறமாக இடது வலதுபுறமா இறங்கும் போது மிகப்பெரிய அளவில் சிலை செதுச்சிருப்பாங்க. சண்டிகேஸ்வரனுக்கு இண்டை சூட்டுற மாதிரி பெரிய சிலை, ஒரு 5-6 அடியில் இருக்கு. நீங்க போய் பாருங்க, கங்கைகொண்ட சோழபுரம் போனீங்கன்னா இதை பாருங்க.
அதுதான் இந்த பாட்டுல சொல்றாரு. திருவெறியான கிரிகை இருந்து சொரூபம் தானோர் துகளில் சொரூபம் கண்டவர் பார்ப்பார். என்னென்ன பார்ப்பார் பாருங்க. பிரணவத்தை உணர்வார், குரு நெறியிடத்திலே சந்தேகம் தீர்ப்பார், எல்லாம் பார்ப்பார் தான். உண்மையா இருக்கின்ற மந்திர பாவனை செய்வார், செய்து வழிபாடு செய்து பார்ப்பார், அவர்தான் சிறந்த பார்ப்பார்கள். துகள் இல் பார்ப்பார். துகள்னா குற்றம், குற்றம் இல்லாத பார்ப்பார்கள்.